சித்தக்ரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா, எத்தனை முறை விழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது. வைணவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கம்மின்னா 2, 4, 8 அந்த மாதிரி தான் வைணவர்கள் ஜென்ரலி நமஸ்காரம் பண்ணுறது. மகா பெரியவரே இதை பற்றி சொல்லியிருக்காரு. எத்தனை தடவை நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டப்ப அவர் ஏன் ஒரு தடவை பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் கிடையாது. 1க்கு மேலே தான் பண்ணணும் அப்படிங்கிறது மகா பெரியவரே சொன்ன விஷயம். அதனால் நமஸ்காரம் ஒரு தடவை பண்ணாதீங்க, 2, 4 அந்த மாதிரி போகலாம். இல்லை 3 தடவை பண்ணணும் அப்படின்னு தோணால் பண்ணுங்க ஒத்தப்படையில். ஆனால் ஜென்ரலி ரெட்டப்படையில் பண்ணுறது இன்னும் விசேஷம். அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கிற விஷயம். ஆனால் 1 அப்படிங்கிறத பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மகா பெரியவரே சொல்லியிருக்கார். அதுக்கு அவர் காரணமும் சொல்லியிருக்கார். அகைன் அதுவும் இந்த அந்திம் யாத்ரா தான், சடலத்தை எடுத்துன்னு போகிறச்ச மட்டும்தான் ஒரே தடவை நமஸ்காரம் பண்ணுறது. அதனால் அதையே நம்ம சுவாமி நமஸ்காரம், பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணும் பொழுது ஏன் ஒரே தடவை நம்ம பண்ணுறோம், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்கார். அதனால் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறத விட்டுட்டு நிறைய தடவை நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது சாலச் சிறந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி